போதைப் பொருள் தடுப்பதற்கான போதைப் பொருள் தடுப்பு படை ஒன்றை தொடங்குவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது எனக்கு தொடங்கினதாக தெரியவில்லை. மூன்றாவது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அதை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போகிற போக்கில் பொத்தாம் பொதுவாக சில வார்த்தைகளை அண்ணன் சொல்லிவிட்டார். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை குறித்து அண்ணன் கேட்டார். அவருக்கான பதிலாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதிக்குள் 473 போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 672 போதைப் பொருள் ரவுடிகள் கைது செய்யப்பட்டு, நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிற இதே வேளையிலே தமிழ்நாடு முழுக்க திக்கெட்டும் திசையிட்டும் 38 மாவட்டங்களில் கைப்பற்றப்பட்ட சுமார் 10,56,00,000க்கும் அதிகமான போதைப் பொருட்களை எல்லாம் கொட்டி அழித்து எரித்து போதை சாம்ராஜ்யம் மாண்புமிகு முதல்வரின் ஆட்சியில் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, குடிபோதையில் வாகனம் ஓட்டுதலுக்கு எதிராக சிறப்பாக காவல்துறை செயல்பட்டு 16,031 பேர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியது தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறித்து பலரும் தங்களுடைய பேச்சுகளில் சுட்டிக்காட்டினார்கள். சிங்கப்பெண் சிறப்பு படை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மாபெரும் முயற்சி. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டத்தினுடைய முதல் கட்டம் phase 1 இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. பின்பு phase 2, phase 3 என்று அடுத்தடுத்த கட்டங்கள் வரும். இந்த phase 1லேயே சிங்கப்பெண் முதல் கட்டத்திலேயே வெற்றிகரமாக தொடங்கப்பட்டு 70 சிங்கப்பெண் சிறப்பு படைக்கல அலகுகள் உருவாக்கப்பட்டு உதவி ஆய்வாளர்கள், காவல்துறையினுடைய பணியாளர்கள் என்று ஒரு திட்டமிடப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கல்வி நிறுவனங்களில் மட்டும் 1315 கல்வி நிறுவனங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பொது இடங்களில் 1418 இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு நேரில் சென்ற 69 வழக்குகள் பதிவு செய்து விசாரித்து ஆதரவு சேவைகளுக்காக 25 வழக்குகளுக்கு அனுப்பப்பட்டு காணாமல் போன ஒரு குழந்தையும் பெண்ணையும் சிங்க பெண்கள் சிறப்பு படை கண்டுபிடித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த 15-20 நாட்களுக்குள்ளாக சற்றொப்ப 1328 நினைவு சரியாக இருக்குமானால் அந்த குற்றவாளிகளாம் அடையாளம் காணப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டு பிணையில் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு சற்றொப்ப 2500 சொச்சம் அந்த சீரியல் அஃபெண்டர்ஸ், அதாவது 18 குற்றவாளிகளை எல்லாம் உடனடியாக பிடித்து கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான சமூக விரோதிகளை சிறைச்சாலையில் தள்ளி இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுகிற போது கூட ஒரு உறுப்பினர் சொன்னார், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய பொழுது தமிழ்நாட்டு பெருமளை எல்லாம் சொன்னார், அதற்கெல்லாம் நாங்கள் தான் காரணம். ஆம், சரியாக சொன்னீர்கள். இந்த தமிழ்நாட்டில் சீரழிந்திருக்கிற போதை பழக்கத்திற்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் இதற்கு முன்னால் ஆண்டவர்களும் ஒரு காரணம் என ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டி மீண்டும் சொல்கிறேன், சரித்திர சிறப்பு வாய்ந்த சிங்க பெண்கள் சிறப்பு படை சிறகடித்து பறக்கிறார்கள். பொறுத்திருந்து பாருங்கள், வெயிட் அண்ட் வாட்ச். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக இந்த சிறப்பு படை மாற்றி காட்டும் என்று உங்கள் மூலமாக தெரியப்படுகிறது.